உறவுகளை, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? வீடியோ ஒரு மெயினான வீடியோ, நல்ல நகைச்சுவையான வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. நம்ம சுட்டிக்காரோட ட்விஸ்ட் அதெல்லாம் இருக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு டின்னர் என்னன்னு பாத்தீங்கன்னா மேகி. பிள்ளைய 2 பேருமே மேகி கேட்டாங்க. எனக்கும் மேகி சாப்பிடணும் போல ஆசை இருந்தது. மேகி மீன்ஸ் முட்டை மேகி. ஏற்கனவே போட்டிருக்கேன், கீழே உடச்சிட்டு போயிடாத. ஏற்கனவே போட்டுருக்கேன், அதனால இன்னைக்கு முட்டை மேகி. இன்னொன்னு நைட்டி நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. புது நைட்டி நல்லா இருக்கா நிறையா? சூப்பர். இது புது நைட்டி நம்பாட்டாலும் பாருங்க, இங்க பாருங்க போட இருக்கேன். அதனால இது புது நைட்டி. சரியா? சரி, இப்ப வந்து மேகி கிண்டி சாப்பிட்டுக்கிட்டே அடுத்து என்னன்னு பார்ப்போமா? ஆனா அதுக்கு முன்னாடி அப்பாவிய பார்க்க என்ன சாப்பாடுன்னு வந்து பாருங்க. வாங்க பார்க்க என்ன சாப்பாடுன்னு பாருங்க. நைட்டு சாதம், மதியம் வச்ச சாம்பார். காலையில நான் வந்து 10:30 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டேன், மதியம் சாப்பிடல. அதனால சாதம் சாம்பார். இந்த சாதத்தை காட்டு வர ஓட்டேன். சாம்பார் எங்க வீட்டுல எது இருந்தாலும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் எல்லாருமே. எல்லோரும் எங்க வீட்டுக்கு சாம்பார் சாதம் சாப்பிட வாங்க. அப்புறம் முட்டை மேகி சாப்பிட வாங்க. அது உங்களுக்கு இல்ல. ஆமா. சரி, இப்ப கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவீங்கல்ல நீங்க? கொஞ்சம் பண்ணுவோம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. முட்டை மேகின்னா உடைக்க நல்லா போடுவாங்களா? அதானே? அதேதான். அது மேகி. அது முட்டை மேகி தானே? இதுவும் மேகி தான். இது மேகி தான். ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், முட்டை மேகி வீடியோ போட்டிருக்கோம். வீடியோவா ஷார்ட்ஸா? ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் ஏற்கனவே. எப்ப எத்தனை மாசம்? இது வந்து நிரந்தர கர்ப்பிணி பெண். அந்த கர்ப்பிணி ஆகும். இது வந்து இந்த சாரம் அப்படி கேட்டிருக்கேன். நிரந்தர கர்ப்பிணி. இங்க வர சாரத்தினால அப்படி காய மத்தியா சாரனால. இருந்தாலும் வயிறு இல்லையாக்கும். வயிறு அவ்வளவு கிடையாது. இருக்கு. யார் சொன்னா இல்ல? சரி வாங்க சாப்பிடுமா? சாப்பிடுங்க. இன்னைக்கு சுட்டி காவியா வந்து ஒரு கிளாஸ் எடுக்க போறாங்க. அது வீடியோ கடைசியில பார்க்கட்டும் உறவுகள் எல்லாரும். நல்லா இருக்கும். கவனமா பாருங்க. அவ ஒரு கிளாஸ் எடுக்க போறா இன்னைக்கு. அந்த கிளாஸ் தான் மெயினான கிளாஸ். காவியா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான கிளாஸ். ஆமா, அவ காவியா எடுக்கிற கிளாஸ் நீங்க படிங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். என்னது? ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸ். என்னதுன்னு கேட்க உனக்கே தெரியலையா? என்னது யோசிச்சு வச்சோம். காவியா நீ ஏதோ சாப்பிட்டு என்ன சாப்பிட்ட? போ காய் பக்கடா. காய் பக்கடாவா? நல்லா இருந்துச்சாடா? சாப்பிட்டுட்டு இருந்தா கொஞ்சம் மீறி இந்த இருக்கு. எது சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி அப்பா வெளியில கடையில வந்துருந்தாங்க, வீட்டுல பண்ணல. அதான் காவியா மறந்துட்டியா? நீ என்ன சொல்லி கொடுக்க போற கிளாஸ் எடுக்கனே? ஏன் வந்துச்சா? பெட்ஷீட் மடிப்பது எப்படின்னு நீ கிளாஸ் எடுக்க போற காவியா. கிளாஸ் வந்து பாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கிளாஸ் போய் பாப்போம். நல்லா இருக்கும். கிளாஸ் சூப்பரா இருக்கும் காவியா. காவியா அழகா மடிப்பாள பெட்ஷீட். ஐயோ ஐயோங்க. முட்டை ரெடி. முட்டையை இது பண்ணிட்டு அப்புறம் நம்ம போடணும். கீழே கொஞ்சம் அடிச்சுட்டு வெறுமனே மேகி சாப்பிட நல்லா இருக்கும். அப்பா சாப்பிடுச்சு, இப்ப நம்ம தான் சாப்பிடணும். சரி, இது வேகட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமானதை காமிப்போமா உறவுகளே? அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் அங்க நடக்கு. வாங்க வந்து பாருங்க. அப்பாவின் சுயரூபத்தை பாருங்க. அங்க பாருங்க. சூம் பண்ணி காமி. என்ன வேலை இது? என்ன வேலை? சாம்பாரை பாருங்க. அப்பாவியப்பா எப்படி ஊத்தி குடிக்காங்கன்னு. பாயாசம் குடிக்கிற மாதிரி. சாம்பார் எப்பவுமே பிடிக்கும், ஊத்தி குடிப்பேன். சாம்பார் பருப்பு குழம்பு அப்பாவியப்பாக்கு வச்சாச்சுன்னா தட்டுல ஊத்தி குடிச்சிடும். நாங்க எல்லாம் சொல்லுவோம், டம்ளர் தரோம், வேணா கிளாஸ் தரோம், அதுல ஊத்தி குடிங்க அப்படிம்போம். தட்டுல ஊத்தி குடிச்சாதான் அது டேஸ்டா. பாருங்க, இந்த வீட்டுல சாம்பார் பருப்பு நல்லா அம்மா நல்லா சாம்பாரும் பருப்புமா கொடுத்து 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 பழக்கி வளர்த்து வச்சிருக்காங்க. குடிங்க குடிங்க. பயந்துட போறாங்க உறவுகள். போடா, பயப்பட போறாங்க. ரெடி. உறவுகளுக்கு ஊட்டி. நல்லா இருக்கா காவியா? உறவுகளுக்கு கொடு. முட்டை மேகி வச்சு டபக்கு டபக்குன்னு காவியா சாப்பிடுறத பாருங்க. ஊட்டு. இந்த முட்டை வந்து முட்டை மேகி சிக்கன் மாதிரி கிடக்க. என்னதான் முட்டை தான் சிக்கன் மாதிரி இருக்கா? ஆமா. அப்பாவியப்பா கொஞ்சமா டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்கோம். முட்டை மாதிரி முட்டை சிக்கன் தானே அப்படின்னா? எல்லாரும் எங்க வீட்டுக்கு முட்டை மேகி சாப்பிடுவாங்க. முட்டை மேகி கிடையாது அப்படின்னா? இது சூப்பர். முட்டை மேகியா சிக்கன் மேகிப்பா? சிக்கன் மேகியா? எனக்கு வந்து காம்பினேஷன் பாருங்க. உனக்கு தெரியாம நாங்க எங்கிட்ட போய் சிக்கன் வாங்கி முட்டை மேகிக்கு காம்பினேஷன் இருக்குன்னா சம்சா. சம்சா சூடா இருந்தது, நல்லா இருக்கு. அப்புறம் உறவுகள் வந்து இன்னைக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு நேற்று போட்ட வீடியோக்கு. இதே மாதிரி
ஃபுல் டே விளாக் எடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா எடுக்கும். பாப்பா ஸ்கூல் லீவ் விடட்டும். நாளையோட எக்ஸாம் முடியுது. அவளுக்கு சனிக்கிழமை நாளைக்கு மே 3ஆம் தேதி என்ன அவளுக்கு எக்ஸாம் முடியுது. லீவும் ஒரு மாசம் லீவ் விடுறாங்க. கண்டிப்பா இந்த 1 மந்த்ல ஃபுல் டே விளாக் ஒரு நாள் நாங்க எடுத்து போடுறோம். 1 மந்த்ல 3 வீக்ஸ். அடுத்து ஒரு கிளாஸ் இப்ப காவியா நடத்துவா. அது இருக்கு. அந்த மெயின் கிளாஸ் இப்ப இருக்கு. சாப்பிட்டுட்டு அந்த கிளாஸ்க்கு போகும். சரியா? வந்து நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தூங்க போறோம். என்ன கவ்யா? கொட்டாய் வருது. கொட்டாவிக்கு கை தட்டின ஒரே பெண்மணி நான் தான். அப்பாவி அப்பா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அதாவது இப்போ நைட் ட்ரெஸ்ல இருக்காங்க. நைட் ட்ரெஸ்ல இருக்காங்க. அதனால அவங்கள காமிக்க முடியாது. இப்ப நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து வருவோம். நேத்து அப்படிதான் தூங்க போற வரைக்கும் எடுக்க அப்படி சொல்லியிருந்தேன். ஆனா நேற்று அதை காமிக்கவே இல்லை நாம. ஏன்னா இப்ப நாங்க வந்துட்டோம். தூங்க போறோம். என்னுடைய பெட்டு தான். காவியா கீழே தான் படுப்போம். அவளை கீழே போட்டுருவேன். அவன் பெட்டை கட்டினா நான் மட்டும்தான் கட்டில படுப்பேன். ஓகே, இது உன் அப்பா வாங்கி கொடுத்த பெட்டு நீ படுக்க. என் அப்பா வாங்கி கொடுத்த பெட்டை நான் தானே படுக்கணும். போய் படுப்போம். ஆனா ஏசி மட்டும் மாட்டுங்க, அந்த ரூம்ல படுத்துக்கிறோம். நான் எங்க அப்பா வாங்கின பெட்ல நான் படுத்துக்கிறேன். அதான் நீங்க அந்த ரூம்ல ஏசி மாட்டிங்க படுத்துக்கிறோம். அந்த ரூம்ல எனக்கு ஏசி யார் வாங்கி கொடுத்தா? இந்த ரூம்ல எனக்கு ஏசி யார் வாங்கி கொடுத்தா? அப்பா. அது மாதிரி உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு வந்து வாங்கி தரும்போது நீங்க சரியா? ஸ்லீப் ஃப்ளோ மாதிரி பேசாத. சரி சரி, இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? மெயினா அதை யோசிக்கணும்ல நாம. காவிய குரு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துறாங்க. என்ன கிளாஸ் அப்படின்னா, பெட்ஷீட் மடிப்பது எப்படி, இது போர்வை, அதாவது நம்ம படுக்கிற தூங்க போற இந்த போர்வைய மடிக்கிறது எப்படின்னு கத்து கொடுக்க போறாங்க. எங்க வீட்டுல தினம் சுட்டி காவியா அப்படிதான் மடிப்பாங்க. ஏன்னா திட்டும் வாங்கிடுவாங்க. ஆனாலும் அப்படித்தான் மடிப்பாங்க. என்ன திட்டுனாலும் அவங்க மடிக்கிறது அப்படிதான் மடிப்பாங்க. அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நல்லா தான் மடிப்பேன். அதனால இப்ப மடிக்க கிளாஸ் கத்து கொடுக்குறாங்க. 1 2 3 ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தூங்கி முடிச்சிருவீங்க. காலங்காத்தால முடிச்சதுக்கு அப்புறம் இப்படிதானே கிடக்கும். இப்படி பெட்லயோ இங்கேயோ கிடக்கும். இப்படி எடுத்துக்கணும். சரி, இப்படி எடுத்துட்டு இந்த கையில தான் வச்சிருக்கணும். இந்த கையில வச்சிடக்கூடாது. இப்படியே வச்சிருக்கணுமா? ஆமா, இப்படியே வச்சிருக்கணும். இந்த கை இங்கதான் இருக்கணும். இந்த பக்கம் மாத்தி வச்சிருக்காங்க, தப்பாயிடும். சரி, அந்த கும்பலா அப்படிதான் இருக்கணுமா? அப்படிதான் இருக்கணும். அதான் ப்ரொசீஜர். சரி, அப்புறம் இந்த இருக்குல்ல, இந்த இங்க உள்ளது உங்களோட ரைட் ஹேண்ட் வச்சு இதை இப்படி வச்சுக்கோங்க. சரி, இப்படி வச்சுட்டு இப்படி இங்க இருக்கும்ல, இது அதை இப்படி சுட்டிருங்க. சொல்றீங்க? ஆமா, 2 சுட்டு இப்படி சொல்லிட்டு இப்படி ஆயிக்கணும். இப்படி ஆகணும்னா நம்மளுக்கு எப்படி இருக்கணும், நல்லா இருக்கும். இதை அப்படியே தட்டி எப்படி தூக்கி போட்டு எப்படி தூக்கி போட்டாச்சு பாருங்க. எப்படி போர்வை மடிக்கா பாத்தீங்களா? தினம் இப்படிதான் மடிப்பாங்க. அதாவது அவங்கவுங்க பெட்டு அவங்கவுங்க மடிச்சு போடணும்னு எந்திரிச்சோம்னா அதுதான் நல்ல பழக்கம். நாங்கெல்லாம் கிளீனா இப்ப இப்படி கிடக்குன்னு பாக்காதீங்க. இப்ப நாங்க படுக்கிறதால எடுத்து போட்டிருக்கோம், அதனால இப்படி கிடக்கு. ஆனா காலையில நாங்க எல்லாருமே அவங்கவுங்க பெட்ஷீட் அவங்கவுங்க நீட்டா மடிச்சு வச்சிருவோம். தலைவாணி எல்லாத்தையும் நான் இதனாலதான் மடிப்பேன். எது காமி? இதனாலதான் நான் மடிப்பேன். ஆனா இந்த அம்மாட்ட போர்வை எப்படி மடிக்கிறேன்னு நீங்க ட்ரைனிங் எடுத்தீங்க, விளங்கும். நீங்க அபிஷியலா என்கிட்ட வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 6000 வாங்குவேன். உறவுகள் எல்லாரும் இது பண்ணிட போறாங்க விளையாட்டுக்கு. ஏமா இந்த இங்க பாருங்க, இந்த போர்வை வந்து இது வந்து பெட்ல இருக்கிற பெட் கவர், அது எனக்கு 3 போர்வையா கொடுத்தா எப்படி ஒழுங்கா மடிக்க முடியும்? நீங்க உங்க அக்கா எப்படி கேப்பீங்க? சாஃப்ட்டா தானே கேப்பீங்க. நீங்க சாஃப்ட்டா தானே கேப்பீங்க. ஆமா, இது சாஃப்ட்டா இருக்கறனால இத வச்சுக்கிட்டீங்க. நீங்க விரும்பி எடுத்துக்கிறது. மத்த பெட்ஷீட்டே இது நல்லா மடிக்க முடியல. அதெல்லாம் முடியும். யார் முடியாது? தென்னிட்டு வந்துருது. அப்ப நான் மடிக்க நல்ல ருசியா சாப்பிட முடியுமா? நான் மடிச்சிட்டேன். இப்ப ஆக்சுவலா மடிக்கிறது எப்படி? உறவுகளே, நான் இந்த போர்வே நல்லா தான் மடிப்பேன். உண்மையா சொல்லி பாருங்க. அதெல்லாம் கிடையாது. அதுவும் சுருட்டி தான் நாளைக்கு காலையில காமிக்க. உறவுகள் நாளைக்கு காலையில இதுக்காண்டியாவது நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நான் வந்து அம்மா சேலையவே மடிச்சிருக்கேன். நான் மட்டும் சுருட்டிடுவாங்க. ஒரு சுருட்டி சேலையே மடிப்பேன். ஏன்னா அம்மா வந்து அப்படியே மடிச்ச மாதிரி காய போட்டிருப்பா. நான் அப்படியே காஞ்சி அப்படியே எடுத்து மடிச்சிருவேன். அம்மா அப்பா எப்படி தெரியுமா அப்படி பண்ணுவாங்க. இன்னொரு வாட்டி அவங்க சாதாரண ஒரு டவலையே சுருட்டி தான் வைப்பாங்க. இன்னொரு விதமும் அதாவது பண்றாங்களேன்னு பெருமைன்னு நினைக்கிறேன். அங்க அவனிப்பா இங்க அப்பாவே பண்ணு இப்படி படுறா இப்படி மாடுறா அப்படின்னு சேர்ந்து சேலை இருக்கிற காமெடி கூட போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல உள்ள போய் பாருங்க, தெரியும். இந்தா இது எப்படி மடிச்சேன்? எப்படி மடிச்சிருக்கேன்? ஹலோ, ஜவுளிகள்ல இருக்க பெட்ஷீட் மடிச்சிருக்கா அம்மா ஒண்ணு போல.
இங்க கொஞ்சம் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணணும். இருக்கா இல்லையா? இது நல்லா இருக்கு. இல்ல இருக்கா இல்லையா? இருக்கு. உள்ளுக்க இருக்கு. அதை யூஸ் பண்ணணும். நிறைய இருக்கு. எங்க வீட்டு போடான்னு தெரியாம இருக்கு. ஃப்ரீஸ் ஆயிடுச்சா? போடாம இருக்கு. உள்ள ஃப்ரீஸ் ஆயிடுச்சு இல்ல? இப்ப நான் இதே மாதிரி மடிக்க முடியும். மடி நான் உழைச்சு போட்டுருவேன். பரவாயில்ல, ஒழிச்சு போடு. ஓகே காவியா பாத்துடலாம். இதே மாதிரியே இப்ப target. நீ பாரு அச்சு பிசுறாம இருக்கணும் நான் காவியா. படிச்ச மாதிரி இப்ப காவியா படிக்கிறேன். உறவுகள் வந்து இப்ப வந்து நம்மள திட்ட போறாங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ்க்கு தான். குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருந்தாலும் வீட்டுல இந்த மாதிரி சொல்லி கொடுங்க. பொதுவாவே நம்ம படுத்த பெட்ஷீட்டை வந்து நம்ம எந்திரிச்ச உடனே மடிச்சிடணும். அதுல ஒரு வாசகம் பெரியவங்க சொல்லுவாங்க, அதை யார் சொன்னான்னு தெரியல, நான் சொல்லுவாங்க, அதை மறந்துட்டேன் நானு. உறவுகள் நீங்க தெரிஞ்சா அதை வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுடைய ஒழுக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்கு அப்படின்னா, நல்லா கேளுங்க. நம்ம படுக்கிற பெட்ஷீட் நம்மளுடைய ஒழுக்கம் எங்க இருந்து ஆரம்பிக்கு அப்படின்னா, நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம பெட்ஷீட்டை மடிச்சு வைக்கும்ல, அங்க இருந்துதான் நம்மளுடைய ஒழுக்கம், நம்மளுடைய அந்த ஒரு சின்சியாரிட்டி அதுலதான் ஆரம்பிக்குது. இந்த சுருட்டி வச்சிட்டாலா அரைச்சு முடிச்சு. நான் மடிச்சு போடுறதில்ல. சரி வேண்டாம். வேணாம் வேணாம், ரொம்ப time மொக்க ஆகுது. போடக்கூடாது. வேண்டாம். ஆமா பாவம், உறவுகள் வந்து பாவம். நீ அப்படித்தான் தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னு அதனால இல்ல, சின்ன பிள்ளைதான், நல்லா மடிச்சிருவா. சின்ன பிள்ளைதான், அதை நான் வந்து சொல்லி கொடுக்குறோம். அவ்வளவுதான், ஒரு ஜாலிக்கு இப்ப எடுத்திருக்கோம், தவறா நினைக்காதீங்க. இதே மாதிரி உங்க வீட்லயும் குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஆரம்பத்துல சின்ன வயசுல அவங்களுக்கு அந்த ஒழுக்கங்களை கத்துக் கொடுங்க. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஒழுக்கங்கள். பிள்ளைகளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அவங்களுக்கு ஜாலியா அவங்க கூட விளையாண்டு செஞ்சு. இப்ப நான் விளையாட்டா சொல்ல போய் எங்க சுட்டிக்காவி அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியா இருக்கா, ஓய் பெட்ஷீட் இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அரண்டுருவாங்க. அப்படி சொல்லாதீங்க, அன்பா சொல்லுங்க, குழந்தைங்க கேட்டு. பொதுவாவே உன்னைய மாதிரி ஆணோ பெண்ணோ சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப வேணும். ரொம்ப வேணும், அது கண்டிப்பா வேணும். நாளைக்கு காலையில தூங்கி எந்திக்கும் போது என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வரணும். எந்திக்கும் போதும் நம்ம சுட்டி காவியா அவங்க அம்மா சொன்னாங்களே, அரங்கன் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலியில சொன்னாங்களே, எந்திக்கும் போது நம்ம ஒழுக்கம் இங்கதான் ஆரம்பிக்கணும். டக்குனு எல்லாத்துக்கும் தோணும், கண்டிப்பா தோணி கரெக்டா இருக்கும் பாருங்க. ஃபுல் வீடியோ பார்க்கணும். மேக்ஸிமம் எல்லாரும் பண்ணுவீங்க, பண்ணுவாங்க. அதை எப்படி பண்ண- சில பேர் பண்ணாதவங்களுக்கு இதை சொல்றேன். அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, பிள்ளைங்களுக்கு நீங்க கத்துக் கொடுங்க. ஓகே, சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பா நம்ம வீடியோவை என்னைக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு எப்பவுமே வேணும். இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. ஓகே கவியா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க, இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் டெய்லி நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும். சரியா? இப்போ வந்து கொஞ்சம் ஏர்லியாவே, கொஞ்சம் சீக்கிரம் பகல்லே நாங்க போட ஆரம்பிச்சிட்டோம் வீடியோவை, லேட் பண்ணாம. அப்ப இப்ப மூச்சுக்கு ஏன்னா லீவ் ஆரம்பிச்சிருச்சு. லீவ் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இப்ப மூச்சுக்கு 3ஆவது தடவை கொட்டாய் விட்டே இருக்காங்க. தூக்கம் ரைட்டு, நாங்க தூங்க போறோம். ஓகே பாய், இன்னொரு வீடியோ சந்திப்போம். குட் நைட், நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய் பாய். அப்பா இப்ப வந்து கிளாமரா இருக்கனால காமிக்க முடியல.